வணக்கம். டாக்டர் வி சத்தியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நீரிழிவு நோயை பற்றி விரிவாக பேச போகிறோம். நீரிழிவு நோய் என்பது இரத்த சர்க்கரை அதிகரிப்பை கொடுக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்ற சீர்குலைவுகளின் ஒரு தொகுப்பாகும். இன்றைய நிகழ்ச்சியில் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் வழிகளையும் அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளையும் விளக்க நம்முடன் இணைந்திருக்கிறார் நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவர் ஆசீர்வாதம். டாக்டர் வணக்கம். I am Dr. A.J. Asirvadam, retired professor of diabetology, Madurai Medical College, and I am a consultant diabetologist at Arthur Asirvadam Hospital, Madurai. இன்றைக்கு நீரிழிவு நோயை பற்றி விரிவாக நம்ம பேச போகிறோம். முதல்ல என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நீரிழிவு நோய் உலகளவில் பரவலாக நிறைய மக்களுக்கு இருந்தாலுமே கூட குறிப்பாக இந்தியாவில் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம். அந்த வகையில் உங்களுடைய கிளினிக்கில் எந்த அளவுக்கு மாற்றத்தை பார்க்குறீங்க? நான் 1991 டயபெட்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ பார்த்தபோது இருந்த நம்பரை விட இப்போ நம்பர் அதிகமாக இருக்கிறது நல்ல தெளிவாக தெரியுது. அது மாத்திரம் இல்லாமல் முந்தி 45 வயசு 50 வயசு தான் டயபெட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்கும். பட் இப்போ 25 வயசு 30 வயசுலேயே நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கு. இது ஒரு புதிய மாற்றமாக தெரியுது. ஓகே டாக்டர், இப்போது அடுத்ததான் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, எங்களுடைய பெற்றோரின் தலைமுறையுடன் ஒப்பிடும்போது இப்போது இந்த காலத்தில் இளம் தலைமுறையினருக்கு இந்த நீரிழிவு நோய் அப்படின்றது சீக்கிரமாகவே வர மாதிரி தோணுது. இது ஏன் அப்படின்றத விளக்க முடியுமா? சர்க்கரை வியாதிங்கிறது உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கும் போதும் அதிகமாக ஆகாரம் சாப்பிடுவதனாலும் மன ஸ்ட்ரெஸ், அதாவது தாக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அது சீக்கிரம் வரதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைய சமுதாயத்தில் நமக்கு ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போகுது. ஆனால் எல்லாரும் பைக், எல்லாரும் காரு, எக்ஸசைஸ் கிடையாது, நடக்கிறது கிடையாது. சாப்பாடும் நம்ம உடம்புக்கு தேவைக்கு மேலே ஆகாரம் சாப்பிடும் போதும், ரெண்டாவது எல்லா கேஜி கிளாஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிற டாக்டர் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அந்த தாக்கம், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால சக்கரை வியாதி சீக்கிரமும் வந்துடுது, நிறைய பேருக்கும் வந்துடுது. ஓகே டாக்டர், நீங்கள் சொல்கிறதுல இருந்து வாழ்க்கை முறையும் உணவு முறையும் இங்கே நெருக்கமாக இருக்குது அப்படின்றது தெரியுது. இப்போது உணவு முறையை பற்றி நம்ம பேசலாம். நம்மளுடைய உணவு பழக்கத்தில் சரியாக என்ன தவறு தான் நடந்துட்டுருக்கு அப்படின்றத கொஞ்சம் தெளிவாகவே சொல்லுங்கள். அதாவது நம்ம பாரம்பரியமாக பார்க்கும்போது கொஞ்சம் குக்கிங் கம்மியாகவும், ரா ஃபுட் அதிகமாகவும், ரிஃபைனிங் ஜாஸ்தி இல்லாமலும் சாப்பிட்ற பழக்கம் தான் நமக்கு இருந்தது. அதில் அன்றும் இன்றும் என்றும் இருக்க போது ஒரே அணுக்கள் தான். ஆனால் இந்த ஆகாரத்தில் உள்ள மாற்றம் என்ன பண்ணுதுன்னா, அதிகமாக ரிஃபைன்டு சுகர், அதிகமாக ரிஃபைன்டு ஃபுட், அப்புறம் ஜங்க் ஃபுட், பிஸ்ஸா, பர்கர், இந்த மாதிரி உள்ள ஃபுட்டு, காய்கறிகள், கீரை போன்ற நார் சத்துக்கள் இல்லாமல் சாப்பிடும்போது சர்க்கரை வியாதி மற்றும் ஹார்ட் ப்ராப்ளம், இரத்த கொதிப்பும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. இப்போ இதனால தான் உடல் பருமனும் நீரிழிவு பெரும்பாலும் கைகோர்த்து போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? ஆம், சர்க்கரை வியாதி என்பது ஒரு கடைசி ஸ்டேஜாக எடுத்துக்கிட்டால் உடல் பருமன்கிறது முதல் ஸ்டேஜாக எடுத்துக்கலாம். முந்தி காலத்தில் உடல் பருமனாக உள்ள சவுத் ஏஷியன்ஸ் பாப்புலேஷனில் ரொம்ப கம்மியாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேர்ல்டில் உள்ளவங்க பார்த்து உடல் பருமனாக இருப்பாங்க, நம்ம ஆளுகளெல்லாம் ஒல்லியாக இருப்பாங்க. அதனால இந்த ஒபிசிட்டி நம்ம ஊரில் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பழைய கான்செப்ட். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ஊர்லேயே ஒபிசிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா இன்அடிக்வேட் எக்ஸசைஸ், எக்ஸஸ் ஃபுட். இது மாத்திரம் இல்லாமல் நமக்குன்னு தனியாக ஒரு ஒபிசிட்டி இருக்குது. அது என்ன ஒபிசிட்டினா, ட்ரங்கல் ஒபிசிட்டி, அதாவது வயிறு பக்கம் உள்ள கொழுப்பு சத்து அதிகமாகி அது சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, ஹார்ட் அட்டாக் அனைத்தையும் கூட்டுது. இந்த காரணத்தால் தான் நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப தடியாக தெரியாட்டா கூட நம்ம உடல் பருமன்கிற கிரைட்டீரியாவுக்கு நம்ம நிறைய பேர் வந்துடுறோம். ஓகே டாக்டர், இப்போது இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மேற்கூறிய அந்த போக்கை கட்டுப்படுத்த முடியுமா, கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணி நம்ம போயிட்டோம். இதை மாடிஃபை பண்ணி திரும்பி வர்றது தான் நமக்கு வேண்டியது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸசைஸ் பண்ணணுன்ற ஒரு உணர்வு கட்டாயம் வேணும். அளவான சாப்பாடு, ருசியான சாப்பாடாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத நினைக்கணும். மூணாவது, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாருக்கும் இல்லாமல் இல்லை, இருக்கிறத எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கும் போது அது ஸ்ட்ரெஸ்ஸு உடம்பை தாக்காமல் இருக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கலாம். இந்த மூணு செஞ்சோம்னா சர்க்கரை வியாதியை தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, மாசமாக இருக்கிற பெண்கள்
இந்த மாசமாக இருக்கிற பெண்கள் வந்து சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா அவங்களுக்கு அது அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஆகையினால மாசமாக இருக்கும்போது சர்க்கரை வியாதி இருந்தாலும் அது நல்ல முறையில் வைத்தியம் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்பை தடுக்க முடியும். இதனால நம்ம சமுதாயத்திலே சர்க்கரை வியாதியை குறைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால மாசமாக இருக்கிறவங்க கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணாலே சமுதாயத்தில் நிச்சயமான மாற்றத்தை உண்டாக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ அடுத்து என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நீரிழிவு மேலாண்மையில் 4 தூண்கள் இருக்கு. அந்த படிகள் என்னென்ன? நீரிழிவு மேலாண்மை பற்றி நோயாளிகள் எப்படிலாம் வந்து சிந்திக்கணும், எப்படி வந்து அவங்களுடைய சிந்தனை என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீரிழிவு நோய்ங்கிறது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்னு நினைக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இது அப்பா அம்மாட்டேருந்து வர சொத்து மாதிரி வந்துடும். அப்படி இருக்கிறதுனால இது நமக்கு வரப்போகுதுங்கிற ஒரு உணர்வு இருந்தால் அதை தடுக்கணுன்ற உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது நமக்கு எங்கே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் நமக்கு வர வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சு நான் சொன்ன 3 காரியங்களையும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்தால் நிச்சயமாக சர்க்கரை வியாதியை தடுக்கலாம் அல்லது தள்ளி போடலாம். ஓகே டாக்டர், இப்போது நீங்கள் சொன்ன இந்த 4ல் உணவு முறை, அதாவது டயட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து மீண்டும் மீண்டும் வருவது போல இருக்குது. இதில் வந்து உணவு முறை ஏன் அவ்வளோ மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது இந்த நீரிழிவு நோயில்? அதாவது சின்ன வயசில் நீங்கள் அண்டா சாப்பிட்டா கூட அந்த இன்சுலின் வந்து அதுக்கேற்ற மாதிரி சுரந்துடும். 50 லட்டு சாப்பிட்டீங்கனாலும் சுகர் கரெக்டாக 140க்கு மேலே ஏறவே ஏறாது. ஆனால் வயசாகும் போதும் சர்க்கரை வியாதி வரக்கூடிய முந்தைய நிலையோ அல்லது சர்க்கரை வியாதியோ வந்த பிறகு அந்த கணைய பலன் இழந்து போகுது, வலு இழந்து போகுது. அப்படி இருக்கும்போது அந்த சாப்பாடு சாப்பிட்றத அதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் லைஃப்பில் தெரிஞ்சிக்க வேண்டியது, சின்ன வயசில் நம்ம சாப்பிட்றதுக்கு கணையம் உதவி செஞ்சிச்சு, இப்போ கணையத்துக்கு உதவி செய்கிறதுக்கு அளவுக்கு நம்ம சாப்பிடணும். ஸோ சாப்பாட்டை குறைக்கணும். நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்த்தா நீரிழிவு நோயாளிக்கு உணவு முறை அப்படின்றது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது. அப்போது ஒரு நீரிழிவு நோயாளிக்கு ஆரோக்கியமான உணவு முறை எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். ஆரோக்கியமான உணவுங்கிறது வந்து நீரிழிவு நோய்க்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கும் நாளைக்கு சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிம்பிளாக சொல்ல போனால் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, அளவுக்கு ஏற்ற எடை இருக்கிற உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்கிற நபர் இருக்கான்றதை செக் பண்ணி உடல் பருமன் இருந்தால் அதை குறைக்கிறதுக்காக சாப்பாடை இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். ஸோ ஐசோ கேலரிக் டயட், அதாவது நம்ம உடம்புக்கு எவ்வளோ கேலரி தேவைங்கிறத கண்டுபிடிச்சி அதை சாப்பிடணும். ஒன்று, இது வந்து குவான்டிட்டி ஆஃப் ஃபுட், அளவு. ரெண்டாவது குவாலிட்டி, தன்மை. அது என்ன தன்மையில் செய்யணும்? ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அது போக கீரைகள், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நிறைய சேர்க்கும் போது நார் சத்து உள்ள ஆகாரங்கள் சாப்பிடும்போது அந்த நார் சத்து வந்து சர்க்கரையை அதிகமாக ஏற விடாது, வயிறு நிறையிறதுக்கு உதவியாக இருக்கு. ரெண்டாவது, இந்த இனிப்பு உள்ள பலகாரங்கள், ஸ்வீட்ஸு, இந்த மாதிரி உள்ள ஆகாரங்களை நிறைய சாப்பிடும்போது நம்ம இருக்கிற கணையத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம், லோட் பண்ணுறோம். ஆனால் அளவுக்கு சீனி அது மாதிரி இனிப்பு அதிகமாக சேர்க்காம, அளவும் சேர்க்காம, தன்மையில் நல்ல தன்மையுள்ள ஆகாரங்கள் சாப்பிடும்போது நிச்சயமாக சர்க்கரை வியாதியை தள்ளி போடலாம் அல்லது தடுக்கலாம். ஓகே டாக்டர், இப்போது நம்ம வந்து டயட்டை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் புரோட்டீனுக்கு வருவோம். இப்போது இந்த நீரிழிவு நோயில் புரதத்தின் முக்கியத்துவம் என்ன? சமீப காலமாகவே புரதம் அதிக கவனத்தை ஈர்த்து வருகிறது. இப்போ வந்து நீரிழிவு நோயில் இது ஏன் மிகவும் முக்கியத்துவமானதாக பார்க்கப்படுது? புரத சத்துங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஒவ்வொரு அணுக்களும் அதை கட்டுறதுக்கு, ஒவ்வொரு அணுக்களும் செங்கலாக வச்சு கட்டுற மாதிரி கட்டுறதுக்கும், ரெண்டாவது அந்த கட்டின அணுக்களில் உடையும் போது அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் புரோட்டீன் வந்து இன்றியமையாதது. இந்த மாதிரி உள்ள புரோட்டீன் வந்து சர்க்கரை வியாதிக்கு ஆளுக்கு கொடுக்கும் போதும் அது பிளட் சுகரை ஏற்றாது. ஆகையினால அது வந்து ரொம்ப அருமையான புரோட்டீன். இன்னொன்று, இந்த வெயிட் குறைக்கிறதுக்காக உள்ள மாத்திரைகள், மருந்துகள்லாம் இப்போ நிறையா இருக்குது. அந்த மாதிரி மருந்துகள் சாப்பிடும்போது கொழுப்பு சத்தும் குறையுது, எலும்பு சத்தும் குறையுது, புரோட்டீன் சத்தும் குறையுது. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த புரோட்டீன் சத்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ணாதான் நம்ம உடம்புல தசைகள் பலமாக இருக்கும். தசைகள் பலமாக இருக்கிறது வந்து அந்த சர்க்கரையை அப்படியே ரத்தத்துலேருந்து உறிஞ்சிக்கும். எப்படி ஔவையார் சொன்னாங்களோ வரப்பு உயர்கன்னு, சர்க்கரையில் அந்த தசைகள் வந்து நல்லா இயங்குச்சுன்னா, புரோட்டீன் நிறைய அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை அப்படியே உறிஞ்சிக்கும். அதனால் அது ரொம்ப முக்கியமான ஆகாரத்தில் ஒன்று. ஓகே டாக்டர், இப்போது ஒரு கரெக்டான ஒரு உணவு முறை எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு உணவு உதாரணங்களுடைய நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்க்குற பார்வையாளர்கள் புரிந்து கொள்ளும்படியாக சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஒரு நபர் எப்படி சாப்பிடணுன்றதை பற்றி சொல்கிறேன். அதாவது ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிடாம அதை பிரித்து உணரணும். அது ரொம்ப முக்கியம். அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, முதல்ல காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பெட் காஃபியோ பெட் டீயோ
சீனி இல்லாமல் சாப்பிடலாம். ரெண்டாவது ஒரு 2 மேரி பிஸ்கட் கூட 3 மேரி பிஸ்கட் கூட நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் 9 மணி போல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுல நம்ம கல்ச்சர் பிரகாரம் இட்லி 2 அல்லது தோசை 2 சாப்பிட்டுக்கலாம். அது கூட சட்னி, தேங்காய் சட்னியை தவிர்த்து வெங்காய சட்னி, புதினா சட்னி போன்ற சட்னி கொஞ்சம் சாம்பாரும், ஒரு கப் காஃபி சீனி இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம். 11 மணி போல் ஒரு ஸ்நாக், ஆஃப்டர்நூன் ஸ்நாக்னு பேர். இதுக்கு ஒரு மேரி பிஸ்கட் 3 அல்லது வெள்ளரி பிஞ்சு கிடைக்கக்கூடிய சீசனில் வெள்ளரி பிஞ்சும் ஒரு கப் அளவு வெள்ளரி பிஞ்சு சாப்பிடலாம். ப்ளஸ் மோர் ரொம்ப நல்லது, இளநீ 100 ml நல்லது, இல்லை சுகர் இல்லாத காஃபி அல்லது டீ. 1 மணி போல் லஞ்சுக்கு ஒரு சாதாரண டம்ளர் 200 ml. அந்த 200 ml டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு ரைஸ், குக்டு ரைஸை போட்டுக்கணும். அதை 3ஆக வகுத்துட்டு குழம்பு, ரசம், மோர் போட்டு சாப்பிடலாம். காய்கறிகள் ஒரு கீரை டெய்லி கட்டாயமாக இருக்கணும். அது போக அதிகமாக நார் சத்து உள்ள காய்கறிகள், கேபேஜ், காலிஃப்ளவர், சோயாபீன்ஸு, நூக்கோல், வாழைத்தண்டு, வாழைப்பூ, கொத்தவரங்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், கத்திரிக்காய், தக்காளி, இந்த மாதிரி உள்ள காய்கறிகளில் 2 காய்கறிகள். நான் வெஜிடேரியன் பர்சனாக இருந்தால், கறி மீன் சாப்பிடக்கூடிய நபராக இருந்தால் முட்டை வெள்ளைக்கரு ரொம்ப நல்லது, டெய்லியே சாப்பிடலாம். சிக்கன், மட்டன், ஃபிஷ் சாப்பிட்றதா 1 பீஸு அல்லது 2 பீஸு பொரிக்காமல் குழம்புல போட்டதை சாப்பிடலாம். அல்லது இந்த வேக வச்ச மாதிரி பேக்ட் அந்த மாதிரி ஐட்டமும் சாப்பிடலாம். சாயந்தரம் 4 மணி போல் ஒரு காஃபி, சுண்டல், அவிச்ச சுண்டல், தாளிக்காமல் தேங்காய் பூலாம் போடாமல் அவிச்ச சுண்டல் சாப்பிட்டுக்கலாம். நைட் 8 மணிக்கு டின்னரில் சாப்பாடு சாப்பிட்ற விரும்பினாங்கன்னா மத்தியானம் சாப்பாடு மாதிரியே சாப்பிடலாம். அல்லது டிஃபன் மாதிரி சாப்பிட்றவங்களா இருந்தால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ நைட்டு படுக்க போகும்போது ஒரு 100 ml to 150 ml மில்க்கும், ஒரு பழத்தில் என்ன பழமும் சாப்பிடலாம், அளவு முக்கியம். ஒரு சின்ன ஆப்பிள், ஒரு சின்ன சாத்துக்குடி, ஒரு பெரிய கொய்யாப்பழம், ஒரு 10 கிரேப்ஸு, ஒரு 4 துண்டு பப்பாளி பழம், அல்லது ஒரு 2-3 துண்டு மாம்பழம், ஒரு சின்ன பழமாக இருந்தால் ஒரு வாழைப்பழம், பெரிய பழமாக இருந்தால் பாதி பழம், இந்த மாதிரி பழம்னு சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும்போது அந்த 24 ஹவர்ஸில் நம்ம வேக்ஃபுல் டைம் பூரா, முடிச்சிருக்கக்கூடிய நேரம் பூரா கொஞ்சம் ஃபீட் கொஞ்சமாக கேப் விட்டு கொடுக்குறதுனால அந்த பிளட் சுகர் கொஞ்சம் ரைஸாகவும் இறங்கிடும். ஸோ இந்த ஆகார பத்தியம் மட்டுமே சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு ஒரு வைத்திய முறையாகவே அடங்கும். இது பத்தாமல் போகும்போது தான் நம்ம மாத்திரையோ ஊசியோ சேர்க்குறோம். ஓகே டாக்டர், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டயட்டை பற்றி பேசணும், நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் பற்றி பேசணும், அடுத்ததாக இப்போ ஃபைபர் பற்றி பேசலாம். இப்போது புரதத்துடன் நார்ச்சத்தும், அதாவது ஃபைபரும் ரொம்பவே அடிக்கடி நம்ம குறிப்பிடுறோம். நார்ச்சத்து ஏன் மிகவும் முக்கியமானது இந்த நீரிழிவு நோயில்? கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லுங்கள். நார்ச்சத்துங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அது சர்க்கரை வியாதி முந்தின ஸ்டேஜும் சரி, சர்க்கரை வியாதிக்கும் சரி, உங்களுக்கும் எனக்கும் சரி. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நார்ச்சத்துங்கிறது வயிற்றை ஃபில்லப் பண்ணிடுது. அப்போ நம்ம சாப்பாடை குறைக்கும் போது அந்த நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிறு ஃபுல்லாகி பசி குறைக்குது. ரெண்டாவது, நல்லபடியாக மோஷன் போகும். இல்லை சாப்பாடு ரொம்ப குறைச்சிங்கன்னா மோஷன் சரியாக போகாது, மலச்சிக்கல் வரும். அதனால் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும்போது நல்ல மோஷன் ஃப்ரீயாக போகும். மூணாவது, இந்த நார்ச்சத்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு சர்க்கரை மாலிக்யூல் அது ரத்தத்தில் ஏறுறத ஸ்லோ பண்ணுது. இது இடையில குறுக்க பாயுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த குளுக்கோஸ் மாலிக்யூல் ரத்தத்துக்குள்ளே ஏற மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொரு மாலிக்யூலாக மெதுவாக ஒன்றா ரத்தத்தில் ஏறுது. அந்த ஒன்றா ஏறும்போது நம்ம கணையத்தால் அதை சமாளிக்க முடியுது. ஒரே நேரத்தில் 10 மாலிக்யூல் ஏறும்போது கணையம் அப்படி படுத்துது. ஸோ இந்த காரணத்தினாலையும் சர்க்கரை நபருக்கு நார்ச்சத்து உள்ள ஆகாரம் முக்கியம். கடைசியாக இன்க்ரிடின் பேஸ்ட் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா, இன்க்ரிடின்ஸுங்கிறது குடலில் சுரக்கக்கூடிய ஹார்மோன். இந்த ஹார்மோன் நம்ம நிறைய காரணங்கள் மூலமாக அதை ஸ்டிமுலேட் பண்ணலாம். ஆனால் நார்ச்சத்து அதையும் ஸ்டிமுலேட் பண்ணுது. அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்முடைய கணையம் நார்ச்சத்து இருக்கும்போது நல்லா வேலை செய்யும். நார்ச்சத்து இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ சரியாக வேலை செய்யாது. இவ்வளவு காரணங்களால நார்ச்சத்துங்கிறது ரொம்ப மிக அவசியம். சரி, அடுத்ததான் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. ஃபைபர் உணவுகளை எடுத்துக்க சில அன்றாட உதாரணங்களை உங்களால் கொடுக்க முடியுமா? நார்ச்சத்து இல்லாமல் சாப்பிடும்போது இந்த சர்க்கரை அளவு வேகமாக ஏறிடும். இந்த வேகமாக ஏறுறது மாதிரியே வேகமாக குறைஞ்சிடும். இப்போ இந்த நார்ச்சத்து சாப்பிடும்போது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு குளுக்கோஸ் மாலிக்யூலாக ரத்தத்தில் ஏறும்போது கண்டினியூஸாக ஒரு குளுக்கோஸ் ஏறிக்கிட்டே வர்றதுனால தாழ் சர்க்கரை நிலையும் வராது. ஆனால் ரொம்ப அதிகமான வேலையும் கணையத்துக்கு கிடையாது. ஆகையினால அது ரொம்ப சிறந்த வழிமுறை. இந்த மாதிரி வர்றதுனால மொத்தமாக சாப்பிடும்போது சர்க்கரை ஏறும், அப்படியே மொத்தமாக இறங்கிடும். ஸோ ஹை பிளட் சுகரும்
லோ பிளட் சுகரும் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் நார் சத்து சாப்பிடாட்டா. மேற்கொண்டு நான் சொன்ன மாதிரி வயிறு பசிக்கு அடிக்கடி பசிக்கு வரும், அதே மாதிரி மோஷன் போகிறது, மலச்சிக்கல் வரும். இதெல்லாம் வந்து சர்க்கரை ஆகாரத்தில் நார் சத்து இல்லாமல் இருந்தால் வரக்கூடிய விளைவுகள். நீங்கள் சொல்கிறதுல இருந்து மிகப்பெரிய இடைவெளி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போது செய்முறையில் ஊட்டச்சத்து குறைபாட்டை எப்படிலாம் குறைக்கலாம் நம்ம? இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிய வேண்டிய, அதை கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதாவது சர்க்கரை வியாதி வரும் நமக்கு அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும். ரெண்டாவது, இது தடுக்க முடியும் அல்லது தள்ளி போடலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தள்ளி போடலான்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40 வயசுக்கு வரக்கூடிய சர்க்கரை வியாதியை 60 வயசுக்கு தள்ளி போட்டிங்கன்னா அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய வேணாம். 60 வயசுல நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. ஆனால் 40 வயசில் நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போது சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னு சொன்னால் அதே பாதிப்பு, அது மாத்திரம் இல்லாமல் அதோட காம்ப்ளிகேஷன், பின்விளைவுகள், கிட்னி பாதிப்பு, கண் பாதிப்புலாம் வந்தால் வேலைக்கு போக முடியாது. ஸோ ஒரு வீட்டில் 40 வயசில் உள்ளவருக்கு சர்க்கரை வியாதியோட கண் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு வந்துச்சுன்னா அவர் ஒரு ஏர்னிங் மெம்பர் அப்படி இல்லாமல் அவர் என்ன ஆயிடுவார்னா ஈ பிகம்ஸ் அ லயபிலிட்டி. அவருக்காக வைத்தியம் பண்ண வேண்டியதுக்கு இந்த குடும்பமே சஃபர் பண்ணுது. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஜாஸ்தியாக கஷ்டப்பட்டுச்சுன்னா நம்ம நேஷ்னல் எக்கானமியே போயிருக்கு. அதனால எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். எப்படி செய்கிறது? ரொம்ப சிம்பிளான விஷயம். ரொம்ப ஒன்றும் காசு செலவே ஆக போகிறதில்ல. தினம் 1 மணி நேரம் வாக்கிங் ஒழுங்காக போங்க. நல்லா சிரித்து சந்தோஷமாக இருங்க. ஒரே பிரச்சனைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. அப்படி ஒரே பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் அதை பேசி தீர்த்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால வரக்கூடிய உடல் தாக்கம் வராமல் இருக்கும். 3வது, சாப்பாட்டுக்காகவே வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஆனாலும் வாழ்வுக்காக நம்ம சாப்பிடணும். வாழ்கிறதுக்காக சாப்பிடக்கூடிய அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்துச்சுன்னா ருசியாக அரை வயிற்றுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் சொன்ன நல்ல உணவுகள், நார் சத்து உள்ள உணவுகள், அதெல்லாம் வந்து பழக்கத்தில் கொண்டாந்துட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே கொண்டாந்துட்டிங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து பெரியவங்க ஆகும்போது அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பை தள்ளி போடலாம், இல்லை தடுக்கலாம். ஓகே டாக்டர். இப்போது நெக்ஸ்ட்டு நீரிழிவு சிகிச்சையில் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுது. இப்போ இந்த சப்ளிமெண்ட்ஸை எவ்வாறு நம்ம வந்து பொருந்துது அப்படின்றத சொல்லுங்கள். சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து சுகர் சப்ளிமெண்ட் பண்ணலாம். அது சுகருக்கு பதில் என்ன கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னா ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் கொடுக்குறோம். அந்த ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் வந்து நம்ம இனிப்பு இல்லாமல் சாப்பிட்டு பழகம் இல்லாததுனால இனிப்பாக இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி ஏஜென்ட் போடுறோம். அதுக்கு வந்து சூக்ரலோஸ்னு ஒரு பொடி இருக்குது, அஸ்பார்டேம்னு ஒரு பொடி இருக்குது, இதே மாத்திரை வடிவத்துலையும் இருக்குது. இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த இனிப்புக்கு இனிப்பாச்சு, ஆனால் சர்க்கரை ஏறாது. ஸோ இது வந்து சுகர் சப்ளிமெண்ட். ரெண்டாவது வந்து ப்ரோட்டீன் நிறையா சாப்பிட மாட்டாத ஆளுகள் இருக்காங்களே, நான்வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆளுகளுக்குலாம் நம்ம ஆகாரத்தில் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டுக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடர்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி நார் சத்து சரியாக சாப்பிடாத ஆளுகளுக்கு நார் சத்தே பவுடராக இருக்குது. நார் சத்தை ஒரு பவுடர் 2 கரண்டி தண்ணியில் கரைச்சி குடிச்சிட்டோம்னா நார் சத்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்யும். ஆனால் என்னோட பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி இதுக்கு எல்லாத்துக்கும் மருந்து மாதிரி சாப்பிடாம நம்ம லைஃப் ஸ்டைல்லே மாடிஃபை பண்ணி இந்த சப்ளிமெண்ட் ஒன்றுமே இல்லை வேண்டியதில்லை. வைட்டமின் சப்ளிமெண்ட்டுக்கு வந்து மாத்திரையாகவும் சாப்பிடலாம். இதே வைட்டமின் சப்ளிமெண்ட்டுக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு, கேபேஜ், காலிஃப்ளவர், கேரட்டு, இது போக மற்ற லெக்யூம்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த வைட்டமின் சப்ளிமெண்டேஷன் சேர்ந்து வந்துடுது. தயிர், பி காம்ப்ளெக்ஸ் சப்ளிமெண்ட் நல்லா பண்ணும். ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு அந்த மாத்திரை மருந்தாக இதை சப்ளிமெண்ட் பண்ணாமலே ஆகாரத்திலே நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடலாம். ஓகே. இப்போ வந்து கடைசியாக ஒரு கேள்வி. ஊட்டச்சத்து சப்ளிமெண்ட்டை தேர்ந்தெடுக்கும் போது பார்வையாளர்கள் முக்கியமாக எதை பார்க்கணும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாகவே சொல்லுங்கள். ஊட்டச்சத்து அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஊட்டச்சத்து வந்து நிறைய வேண்டியதில்லை. வெறும் சாப்பாடை கரெக்டாக டாக்டர் சொல்கிற அளவுக்கு டாக்டர் சொன்ன முறையில் சாப்பிட்டாலே போதும். பல்லு இல்லை அல்லது பல்லு வலியாக இருக்குது, அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சப்பாத்தி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி நாட்களில் அவங்க லிக்விடாக இந்த பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய எந்த ஊட்டச்சத்தும் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரோட்டீன் சாப்பிட முடியாத நபருக்கு அந்த ப்ரோட்டீனை சேர்த்துக்கலாம். கால்சியம் சாப்பிட வேண்டிய ஆளுக்கு பால் வகையில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆகாரத்திலேயே இந்த மாதிரி ஊட்டச்சத்தை சேர்க்கறது தான் நல்லதை ஒழிய தனித்தனி ஊட்டச்சத்துக்கு ஒவ்வொன்றா சேர்த்துட்டே போனால் கண்ட்ரோலே ஆயிக்காது. ஓகே டாக்டர். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நீரிழிவு நோயை பற்றி ரொம்பவே விளக்கமாக சொல்லியிருந்தீங்க, பார்வையாளர்களுக்கு புரியும்படியாகவும் சொல்லியிருந்தீங்க. எங்களோட இணைந்ததுக்கு ரொம்பவே நன்றி. கடைசியாக இந்த பார்க்குற பார்வையாளர்களுக்கு ஒரு உண்மையான ஒரு மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோம்பேறித்தனமாக இல்லாமல் நல்ல ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும்.
அளவோடு சாப்பிடணும், நல்லா சிரித்து சந்தோஷமாக வாழணும், ஒரு டென்ஷனை தவிர்க்கணும். இது போக சிகரெட்டு போன்ற பொருட்களையும் ட்ரிங்க்ஸ் போன்ற பொருட்களையும் நிச்சயமாக தவிர்க்கணும். காலில் ஷூ போடாமல் அல்லது செருப்பு போடாமல் வெறுங்காலில் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி உள்ள கட்டளைகளை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வியாதி வரக்கூடிய வாய்ப்பையும் தடுக்கலாம். வியாதி வந்தாலும் சந்தோஷமான ஒரு நியர் நார்மல் லைஃபோட வாழலாம். நன்றி, வணக்கம். இந்த வார டாக்டர் வித் சத்தியம் நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் குறித்தும் அது சார்ந்த பல்வேறு விளக்கங்களையும் சந்தேகங்களையும் மருத்துவர் ஆசீர்வாதம் வழங்கியதை கேட்டும் நிச்சயமா நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.